தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் மீண்டும் ஒரு முறை நாம் தேவ சமூகத்தில் கூடி வந்து மகிமைப்படுத்தும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறாரோ அந்த காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாய் தேவன் தந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு துதி செலுத்துகிறேன். அன்புக்குரிய யாவருக்கும் இரட்சகரும் ஆண்டவருமாய் இயேசு நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 31, 32 வசனங்களை நாம் படிக்கிறோம். அப்போஸ்தலர் 17, 31, 32 படிங்கள். அங்கே பவுல் ஒரு செய்தியை பிரசங்கிக்கிறார். படிங்க. ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதுனாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றார். மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்டபோது சிலர் இகழ்ந்தார்கள். சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்று சொன்னார்கள். போதும். இயேசுவை தேவன் எழுப்பினார். இந்த இயேசுவை நீங்கள் கொலை செய்தீர்கள், தேவன் அவரை எழுப்பினார் என்று பேதுரு சொன்ன செய்தி இருக்கிறது. ரோமர் 8:11 இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் என்று வாசிக்கிறோம். அப்போ ஆவியாக இருக்கிற தேவன் இயேசுவை உயிரோடு எழுப்பினார். இந்த சம்பவத்தை சொல்லி, அதாவது இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், இயேசுவின் சுவிசேஷத்தில் அடிப்படை பாடம் 1ஆம் பாடம் என்னவென்று சொன்னால், இன்று நீங்கள் கேட்குறது மாதிரி இந்த அற்புதம் ஆசீர்வாதம்லாம் சொல்கிறாங்கல்ல, அது கிடையாதுங்க. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் தான் இயேசுவின் சுவிசேஷத்தின் அடிப்படை செய்தி. அல்ல, மற்றவங்க எல்லாம் அங்கே வந்தாங்க, வாழ்ந்தாங்க, செத்தாங்க, போனாங்க. இயேசு தேவன் எழுப்பினார், நம்ம எழுப்புவார். அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியமாக மனசில் வைங்க. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் மறுமை வாழ்வு என்பதுதான் விசுவாசிகளாகிய நமக்கு அடிப்படை பாடமாக இருக்க வேண்டும். இங்கே இருக்கிறது எதுவும் இல்லை. இது நிலையற்றது, தற்காலிகமானது. அது எத்தன்மை இருந்தாலும் சரிதான். அதை இந்த அறிவில் அதுவர்கள் அதை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நமக்கு தேவன் அந்த அறிவை தந்ததினாலே நாம் அந்த காரியங்களுக்கு, இந்த பூமிக்குரிய அழிந்து போகிற நிலையற்ற விட்டு போகிற காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டவில்லை. மரித்தோர் உயிர்த்தெழுதல் என்ற புதிய சரீரம், புதிய வாழ்வு, புதிய ஜீவனுக்குரிய காரியங்களை குறித்தே நாம் மேன்மை பாராட்டுகிறோம். கடந்த நாளிலே இயேசுவின் உயிர்த்தெழுதலை நீங்கள் தியானித்திருப்பீர்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வரும்போதும் இது மாதிரி ஒரு நாளில் இயேசு உயிர்த்தெழுந்தார், என்னை உயிரோடு எழுப்ப பண்ணுவாருங்கிறதான் நம்முடைய அடிப்படை விசுவாசமாக இருக்க வேண்டும். சரி, அப்போ அந்த உயிர்த்தெழுதல் அனுபவத்தை பேசுகிறார். இயேசுவை உயிரோடு எழுப்பினார். அந்த இயேசுவை கொண்டு எல்லாரையும் நியாயம் தீர்ப்பார். அப்போ அந்த இயேசுவை உயிரோடு எழுப்பினதுனால அதே நிச்சயத்தை, கன்ஃபர்மேஷன் இல்லையா, அந்த உறுதிப்பாட்டை எல்லாருக்கும் தேவன் அகில உலகத்துக்கும் ஏற்படுத்தி இருக்கிறார். அப்போ இயேசுவின் உயிர்த்தெழுதலில் 2 காரியம். ஒன்று, இயேசுவை பின்பற்றுகிற தேவ பிள்ளைகளும் மீண்டும் இயேசுவை போன்ற புதிய சரீரத்துடன் வருவார்கள், நித்தியமாய் வாழ்வார்கள் என்பது. இன்னொரு காரியம், எல்லா மனுஷரும் எழுப்பப்பட்டு அவர்கள் கிரியைக்கேற்ற பலனை அடைவார்கள் என்பது. அது வெளிப்படுத்தின விசேஷம் 20:12 மரித்தோராகிய சிறியோரும் பெரியவரும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன், புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, புஸ்தகங்களில் எழுதப்பட்ட கிரியை நியாயத்தில் படைந்தார்கள் அப்படின்னு அந்த பட்டியலை நாம் பார்க்குறோம். இது ரொம்ப, இந்த 2 காரியமும் நம்ம மனசில் வச்சுருக்கணும். நாம் இயேசுவோடு உயிர்த்தெழுந்து இயேசுவை போல மாறுவோம்ங்கிறது கண்டிப்பாக மனசில் வச்சுருக்கணும். ஆனால் மறுபக்கம் நாம் இந்த வாழ்க்கை முடிச்சிட்டாலும் உயிரோடு எழுப்பப்பட்டு நியாயம் தீர்க்கப்படுவோம் என்பதும் நமக்கு மனசில் இருக்கணுமா. அதனால தான் 1 பேதுரு 1:17 பட்சபாதம் இல்லாமல் அவனவன் கிரியைக்கு தக்கதாய் பலனளிக்கிறவரை பிதாவாக தொழுது கொண்டு வருகிறவர்கள் ஆனபடினாலே இங்கே பரதேசிகளைப் போல சஞ்சரிக்கும் காலமளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். இங்கே நிலையாக வாழ இல்லை, பரதேசியை போல வாழ்ந்து கடந்து போகிறோம்.
ஆனால் நமக்கு ஒரு குணம் இருக்கணுமா? பயம். என்ன பயம்? தேவ பயம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் பல சபை சூழ்நிலைகள், கிறிஸ்தவ சூழ்நிலைகளை சுற்றி வரும்போது நான் உணர்கிற ஒரு காரியம், ஜனங்களுக்கு அல்லது விசுவாசிகள்னு சொல்கிறவங்களுக்கு என்ன இல்லை? தேவ பயம் இல்லை. தேவ பயம் இல்லை. தேவ பயம் இல்லாததுனால தான் எல்லா பிரச்சனையும் வருது. நம்ம கிரியைக்கேற்ப தேவன் பலன் கொடுப்பாருங்கிற ஒரு உணர்வு இல்லாதபடினால தான் ஒவ்வொருத்தரும் என்னவோ செஞ்சுருக்காங்க. அதுதானே உண்மை. நம்முடைய ஒவ்வொரு செயலுக்கும் பலன் இருக்கிறதுங்கிற பயம் இருக்கும்போது நான் பேசுவதனால நல்லா யோசித்து தான் பேசுவோம். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்னு ஆண்டவர் சொன்னார் இல்லையா? சரி, அந்த அறிவு இருந்தால் நம்ம யோசித்து தான் பேசுவோம். நம்முடைய எல்லா செயல்களை குறித்து நம்ம ரொம்ப யோசித்து கட்டுப்பாடாக நடந்து கொள்ளுவோம். இந்த நாட்களில் விசுவாசிகள் என்று சொல்லுகிற ஜனங்களுக்கு இந்த பயம் இருப்பதாக தெரியவில்லை. இந்த கட்டுப்பாடு, உணர்வு உள்ள ஜீவியம், உணர்வற்ற அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது என்று ரோமரில் வாசிப்போம் இல்லையா? அப்படி உணர்வில்லாத ஒரு மிக மோசமான சூழல். ஒருவேளை இயேசு விசுவாசிச்சிட்டோம், ஆராதிச்சிட்டோம், சிலுவைக்கல்லனே பரலோகத்துக்கு போனால் நம்ம போக மாட்டோமா, இப்படியெல்லாம் அவங்க தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்களோ என்ன எனக்கு தெரியவில்லை. பேதுரு சொல்லுகிறார், அவனவன் செயல்களுக்கு ஏற்ப சரியாய் தேவன் பலன் அளிக்கிறவர் என்பது முதல் விசுவாசம். அதுக்கு பிறகு தான் அடுத்தது. இந்த விசுவாசம் வந்தால் தான் ஒரு மனுஷன் மனம் திரும்புவான், இல்லைன்னா திரும்ப மாட்டான் இல்லையா? அது இல்லைன்னா அவனுக்கு உணர்வு உண்டாகாது. நீங்கள் அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் ஃபெலிக்ஸ் என்கிற ஒரு அதிகாரி, அவனிடத்துல பவுல் பேசும்போது அவன் நீதியையும் இச்சை அடக்கத்தையும் இனி வரும் நியாய தீர்ப்பை குறித்து பவுல் பேசுகையில் ஃபெலிக்ஸ் என்ன செஞ்சான்? பயம் அடைந்தான். பயம் அடைஞ்சு சொன்னானா, சரி போ வேற இனி சமயம் கிடைக்கும் போது நாம் பேசலாம் ஓடி போயிட்டான். புரியுதா நான் சொல்லுது? நீதி நியாயமாக வாழணும், கட்டுப்பாடாக வாழணும். இனி ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது, சரியா? அந்த நியாய தீர்ப்புக்கு சிக்கிடப்படாது அப்படின்னு நியாய தீர்ப்பெல்லாம் அது ஷார்ட்டாக சொல்லியிருக்க வசனம். அவன் பெரிய ஒரு அதிகாரி, தலைவன், அவனுவெல்லாம் யாருக்கும் பயப்பட மாட்டான், என்ன வேணாலும் செய்வான். இப்போ உலகத்தில் நடக்குது பார்த்துட்ருக்கான் இல்லையா? அப்படிப்பட்டவனாக்கும். ஆனால் அவனுக்கு பயம் உண்டாயிற்று. ஏன் பயம் உண்டாயிற்று? நியாய தீர்ப்பு ஒன்று இருக்குது பார்த்துக்க. நீ உலகத்தில் உள்ள சட்டத்தை எல்லாம் ஏமாற்றி போடுவா, கோர்ட்டெல்லாம் ஏமாற்றி போடுவா. ஆனால் பரலோக தேவனை என்ன செய்ய முடியாது? ஏமாற்ற முடியாது. நீ செத்து போனாலும் உன்னை விட போகிறது கிடையாது. உன்னை திருப்பி கொண்டு வந்து உனக்கு நோட்டை பக்கத்தை எடுத்துகிட்டு வந்து பட்டியல் போட்டு வாசித்து உனக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கப்படும் அப்படிங்கிற செய்தி சொன்னோடனே அவன் பயமடைந்தான் என்று பார்க்கிறோம். பற்றியெல்லாம் அவன் நியாய தீர்ப்பை குறித்த ஒரு உணர்வு ஜனங்களுக்கு இல்லாதபடினால தான் என்ன இல்லை? தேவ பயம் இல்லை, கிறிஸ்தவர்களுக்கும் இல்லை. பலர் தப்பா இதை இயேசு ஒன்று சொன்னால், ரத்தம் ஒன்று சொன்னால் ஒன்றும் காரியம் இல்லைன்னா இங்கே இல்லாமல் போயிடுறாவ. பிறகு சங்கடத்தில் சிக்கி கொள்ளுகிறார்கள், சிலர் சிக்ஷிக்கப்படுகிறார்கள். அந்த கர்த்தருடைய பந்தியில் அபாத்திரமாகி போதனம் மனம் பண்ணுகிறவர்கள் கர்த்தராலே சிக்ஷிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி, அது 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 30-31 நினைக்கிறேன், சரிதானே? கர்த்தருடைய சரீரம் என்னது நிதானி தெரியாதனாலே ஆக்கினை தீர்ப்பு. சிலருக்கு வியாதி, சிலருக்கு பலவீனம், சிலர் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். அப்படி கீழே வரும்போது கர்த்தராலே சிக்ஷிக்கப்படுகிறோம். யார்? விசுவாசி தானே. விசுவாசிகளாகும் வியாதியாக போனதும் பலவீனமும். அப்போது விசுவாசிகளுக்கு ஒரு பயம் வேணும். மற்றவங்களுக்கு, நமக்கு அதிகம் பயம் வேணும், மற்றவங்களுக்கு பயம் இல்லை. அந்த பயத்தை நியாய தீர்ப்பை குறித்த செய்தியை சொல்லி அவர்களை மனம் திரும்ப பண்ண வேண்டும். முந்தின காலங்களில் அந்த நியாய தீர்ப்பு குறித்து பிரசங்கம் பண்ணுவார். இந்து மறிச்சால் எவ்வளோ போகும் എന്നெல்லாம் மனம் பிரசங்கிക്കുന്നത്. அப்படியெல்லாம் பிரசங்கம் கேட்ட ஆளுலாக்கம் மனம் திரும்பி குணப்பட்டு ரொம்ப ஜாக்கிரதையோட பயத்தோடைய வாழ்வார்கள். இன்றைக்கி விசுவாசிகளுக்கு பயம் கிடையாது. அன்னைக்கு விசுவாசிகள்லாம் பயத்தோடு வாழ்வார்கள். பழைய ஆளெல்லாம் பயத்தோடு வருவார்கள். ஒன்றும் பேச மாட்டார்கள், நல்லதும் பேச மாட்டார்கள், கெட்டதையும் பேச மாட்டார்கள், அமைதியாக போயிடுவாங்க. ஏன்னா எதுக்கு நமக்கு வீண் வம்பு?
வந்தோம், இதுவரை உருண்டாச்சு, இனி கொஞ்சம் நாள் கூட இருக்கும், நைஸாக உருண்டு அந்த பக்கம் போயிடணும் இல்லையா? ஒரு முழுமையாக போயிடுவோம், குற்றம் இல்லாமல் போயிடுவோம். எதுக்கு அனாவசியமான காரியத்தில் போய் மூக்க நுழைக்கணும் இல்லையா? அப்படி தான் அது ஊழியங்களில் பார்த்துருக்கேன். அந்த பழைய விசுவாசிகள் தேவ பயம் உள்ளவர்கள் ஒன்றும் தள்ளப்படாமல் ஒதுங்கி போயிடுவார். அந்த அறிவும் உணர்வும் இல்லாதவர்கள் தான் குழப்பம் பண்ணதும் சத்தம் போடுவதும் சண்டை பிடிக்கிறதும் இல்லையா? எல்லாம் ஊழியங்களை பார்க்குற விஷயம். சரி, அப்போ நமக்கு ஒரு பயம் இருக்க வேண்டும். இப்போ யாரும் அதை பிரசங்கமாக இப்போ எவ்வளோ பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியலை, நான் பேச வேண்டியிருக்கு. அல்ல இல்லையா? நான் அது பிரசங்கார் இப்படி பிரசங்கம் பண்ணால் எல்லோரும் சங்கடத்தோடு வீட்டுக்கு போகிறாவ. சங்கடத்தோடு போகிறது நல்லது அல்ல இல்லையா? பிரசங்க மாதிரிலாம் கதை அடித்து ஜோக் அடிச்சு இல்லையா? பிரசங்களை கேட்டு பாருங்க, பயங்கர ஜோக் அடித்து ஆடி பாடி ஒரு மாதிரி உணர்வு இல்லாமல் ஜனங்களை அனுப்பி விடுகிறாரு. நான் அப்படி செய்ய முடியாது. முதல்ல பயம், அடுத்தது பக்தி, அதுக்கு பிறகு தான் மற்ற காரியம். இது ஜோக் அடிக்கிற இடம் இல்லை, இது காமெடி இது ஷோ இல்லை அல்ல இல்லையோ? அது அப்போஸ்தலர் 10:42 ஒரு கொர்நேலியுங்கிற மனுஷன், அவன் நீதிமான் உத்தமன் ஜெபம் பண்ணுறவன் அப்படிலாம் மனுஷன். அவனை பார்த்து பேதுரு சொல்லுகிற ஒரு பிரசங்கம், இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டே வரும்போது அவர் சிலுவையில் மரித்தார், அவருக்கு சிலுவை பாட சொல்லியாச்சு, தீர்க்கதரிசிகள் எல்லாம் அவர் மூலம்தான் பாவ மன்னிப்பு கிடைக்கும்னு சொன்னது சொல்லியாச்சு. கீழே வரும்போது சொல்லுவார், அவரே மரித்தோருக்கும் உயிருள்ளவருக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று பிரசங்கிக்க எங்களுக்கு கட்டளையிட்டார். பத்தியெல்லாம் அப்போ சொல்ல என்ன பிரசங்கம் பண்ணியிருக்காவ? தேவன் நியாயாதிபதி, அவன் கிரியைக்கு தக்க பலன் கொடுப்பார், இயேசுவை கொண்டு நியாயம் தீர்ப்பார். ஹல்லேலூயா அப்படின்னு கண்டிப்பாக பேசுகிற ஒரு காரியத்தை பார்க்குறோம். இன்றைக்கி அந்த அனுபவம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால தான் ஜனங்கள் அவர் உணர்வு இல்லாமல் இருக்கிறாரு. அப்போ அநேகருக்கு இந்த மரித்தோர் உயிர்த்தெழுதலின் அனுபவத்தை குறித்த நம்பிக்கை இல்லை. இன்றைக்கி நீங்கள் கிறிஸ்தவ தேசங்கள், அது இங்கிலாந்து, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இப்படிலாம் கிறிஸ்தவ தேசங்கள் சொல்கிறாங்க, அவங்க இந்த பைபிளையே நம்புவதில்லை, கோயிலுக்கு போகிறதில்ல. சரியா? இதில் ஒன்றும் நம்பிக்கை இல்லை. மரித்தோர் உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை இல்லை, நியாய தீர்ப்பிலே நம்பிக்கை இல்லை, இயேசுவை போன்ற ஒரு வாழ்க்கை சரீரத்தை அடைவோம் என்பதிலும் நம்பிக்கை இல்லாத நிலைமையில் கிறிஸ்தவ தேசங்கள் மாறிக்கிட்டு இருக்கு. பார்த்தா தெரியும், இப்போ கிறிஸ்தவ தேசங்களுடைய செயல்பாடு தெரியுது. 2 கொரிந்தியர் 4:4 இப்பிரபஞ்சத்தின் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளுக்கு பிரகாசமாயிராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவன் மனக்கண்களை குருடாக்கினான். பார்த்தீங்களா? மனசில் அந்த உணர்வே இல்லாமல் உலகத்தில் தப்பு செய்கிறார்கள், கேஸ் ஆகுது, கோர்ட் ஆகுது, தீர்ப்பு வந்தோடனே நீதி வென்றதுன்னு சத்தம் போடுவாங்க. அப்போ அவனவன் கிரியை கேட்ட பலன் கிடைக்குது, ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறதுங்கிறத மனுஷன் நம்புகிறான் இல்லையா? தனக்கும் அது மாதிரி ஒரு நியாய தீர்ப்பு இருக்குது, அது செத்தாலும் தீராது என்கிறத சிந்திக்க முடியாதபடி ஒரு குருட்டாட்டத்தின் ஆவி இருப்பதை நாம் உணர்கிறோம். பாஸ்டர் மாதிரி என்கிட்ட கேட்டது உண்டு, பரலோகம் இருக்கா, நீங்கள் கண்டியலாம், சபை நடத்துகிற பாஸ்டர் மாதிரி, நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவு குருடர்களாய் மாறிப்போனார்கள், உணர்வு இல்லாமல் மாறிப்போனார்கள். அப்படி ஒரு சூழ்நிலையின் நடுவில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 15:32 எபேசுவிலே நான் துஷ்ட மனுஷரிடத்தில் போராடுகிறது போல துஷ்ட மிருகங்களுடன் இல்லையா போராடினது போல போராடினேன் அப்படின்னு சொல்லுவார். இப்போ மனுஷனை துஷ்ட மிருகத்துக்கு ஒப்பா சொல்லுவார் இல்லையா? காரணம் என்னது? அடுத்து நீங்கள் வாசித்தீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் என்ன வாசிக்கிறீங்க? புசிப்போம், மரித்தவர் உயிர்த்தெல்லாவிட்டால் புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம் ஆனால் சொல்லலாமே. அப்போ இந்த துஷ்ட மிருகங்கள் என்ன சொல்லுதுன்னா மரித்தவர் உயிர்த்தெல்லாம் கிடையாது, சேத்தத்தோட முடிஞ்சு போச்சு அப்படின்னா மூர்க்கத்தனமாக நடந்திருக்காவ. பார்த்துக்கிடுங்க. ஆமாம், செத்தப்புறம் இங்கே செத்த எல்லாம் முடிஞ்சு போச்சுடா போடா அப்படிங்கிற மாதிரி. அதான் மிருகங்களுக்கு ஒப்பா தான் சொல்ல வேண்டியிருக்கு இல்லையா? பிடிப்பட்டு அழிக்கப்படுகிற மிருகங்களுக்கு ஒப்பா இருக்கிறாள்ல பேதுரு சொல்லுவார். தங்களுக்கு அறியாதவளை தூஷித்து கேடான வழிகளில் நடந்து கெட்டு போவார்கள் அப்படின்னு சொல்லுவார். அது யூதாவிலையும் வாசிக்கிறோம், இங்கே பேதுருவன் சொல்லுவார். சரி, அப்படி உலகத்திலே மனிதர்கள் இருக்கிறார்கள். நாம் அப்படி இருக்கக்கூடாது. இப்போ இயேசுவின் உயிர்த்தெழுதலை நினைவு கூறும்போது இது எல்லாத்தையும் நாம் நினைவில் கொள்ளணும். இயேசுநாதர் நம்ம சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடுவார்னு மட்டும் நினைக்கப்படாது.
மறுபக்கம் ஒரு நியாய தீர்ப்பு இருக்குது. அதுக்கு தப்பித்து கொள்ள வேண்டுங்கிற உணர்வு என்ன செய்யணும்? நமக்கு இருக்க வேண்டியது அவசியமான காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ அந்த காரியத்தை நீங்கள் மனசில் வைத்து கொள்ள வேண்டும். அநேக ஜனங்களும் உணர்வு இல்லாமல் இந்த காரியங்களை போக்கடித்து கொண்டே இருக்கிறார். மருத்துவர் உயிர்த்தெழுதல், பரலோக ராஜ்யம், மேன்மையான காரியம் இருக்கிறது என்று எவ்வளவோ பிரசங்கித்தாலும் அதை போக்கடிக்கிறான். நீங்கள் லூக்கா 14:16 ஒரு ராஜா ஒரு விருந்து ஆயத்தம் பண்ணனானா, பண்ணிட்டு எல்லாரையும் அழைக்கப்பட்டவர்களை கூட்டிகிட்டு வா அப்படின்னு வேலைக்காரில் அனுப்புனான். அவங்க போனால் ஒருத்தன் சொன்னானா, நான் வர முடியாது, ஏன்னா இப்போ தான் புதுசாக மாடு வாங்கினேன், அது வயலுக்கு உழவுக்கு சரியாக வருமா பரிசு வச்சு பார்க்க போகிறேன், அதனால் வர முடியாது. இன்னொருத்தர் சொன்னால் நான் இப்போ தான் திருமணம் பண்ணேன்னா வர முடியாது. இன்னொருத்தர் வேற ஒரு காரணம். ஒவ்வொருத்தரும் ஒரு சாக்கு போக்கு சொன்னார்கள். நல்லா கவனிக்கிறீங்களா? பல வேளைகளில் இந்த உயிர்த்தெழுதலின் மேன்மையையும் மறுமை வாழ்க்கையும் சொல்லும்போது, அதாவது அது லூக்கா 20:36 தானே, மறுமையையும் மரித்தோர் உயிர்த்தெழுதல் அடைய பாத்திரவான்களாக எண்ணப்படுகிறவர்கள் இனி மறிக்க மாட்டார்கள், அவர்கள் தேவனுக்கு பிள்ளைகளும் தேவதூர்களுக்கு அப்பா இருப்பார்கள். இந்த செய்தியை சொல்லும்போது அநேகர் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. எனக்கு இப்போ இதெல்லாம் கேட்க நேரம் இல்லை. எப்படியா இதெல்லாம் கேட்க நேரம் இல்லை, நாங்கள் வேறு எங்களுக்கு பிரச்சனை உங்களுக்கு தெரியாத பிரசங்கியார், பிரச்சனை இருந்தால் என்ன செய்ய முடியும்? ஆமாம், எங்களுக்கு பிரச்சனை பெரிய பிரச்சனை, தலைக்கு மேலே பிரச்சனை, அப்புறம் பிரச்சனை தீராது, ஆள் பாதியில் பீடி ஆயிரும், பிரேக் டவுன் ஆயிரும், முடிஞ்சிடும். சரியா? இப்படி வேறு பல சாக்கு போக்குகளை சொல்லி இந்த மரித்தோர் உயிர்த்தெழுதல் மறுமை வாழ்வு நித்திய ஜீவனை குறித்த உணர்வில்லாமல் வாழுகிற ஒரு சூழ்நிலையை நாம் இங்கே பார்க்குறோம். ஹல்லேலூயா. சரி, அப்போ மரித்தோர் உயிர்த்தெழுதல் நியாய தீர்ப்பு கொடுத்த பயம் இருக்கணும். பரலோக மறுமையின் வாழ்வை குறித்த உணர்வும் சிந்தையும் ஆசையும் விருப்பமும் நமக்கு இருக்கணும். அது ஏன் இருக்கணும்னா இன்னொரு காரியம் பார்க்கணும். அது லூக்கா 16:19 அந்த ஐஸ்வர்யவான் லாசரு சம்பவத்தை படிக்கிறோம். ஐஸ்வர்யவான் இல்லையா, சுகபோகமாய் வாழ்ந்தான். லாசரு தெருவில் கிடந்தான். 2 பேரும் மரித்தார்கள். இப்போ ஐஸ்வர்யவான் எங்கே போயிருக்கிறான்? பாதாளத்தில் இருக்கிறான். லாசர் எங்கே இருக்கிறான்? ஆபிரகாம் பக்கத்தில் இருக்கிறான். இப்போ இதில் என்ன புரிகிறோம்னு சொன்னால், நம்ம உலகத்தில் வாழுகிற வாழ்க்கை அந்த நிலைமைக்கும் கண்ணை மூடின பிறகு நடக்கிற வாழ்க்கைக்கும் சம்பந்தம் கிடையாது. இது அடுத்த முக்கியத்துவம். இந்த மரித்தோர் உயிர்த்தெழுதல் நம்ம சிந்திக்கும் போது நாம் இந்த உலகத்தில் என்னமோ நினைவுள்ள ஆளில் வாழ்ந்துருவாங்க. அவங்க தங்களை சுற்றி நடக்கிற காரியங்கள், உலகத்தின் காரியங்கள், காட்சிகள், கவர்ச்சிகள் இல்லையா, அதிலே மயங்கி நான் கிண்டலாக சொல்லுவேன், கிளவிகளானாலும் பட்டு கட்டிக்கிட்டு கல்யாணம் விட்டு வந்து நிற்காத பார்த்து நான் பிரசங்கத்தில் சொல்லுவேன், குமரிகள் கட்டினாலாவது சரி ஏதோ ஒரு விவரம் கேட்டோன்னு சொல்லிடலாம், இந்த கிளவிகளுக்கு இது ஆகணுமா? ஆமாம், வர்றது தானே பேசி ஆகணும், ஒன்றும் மறைக்க வேண முடியாது. ஆமாம், பாஸ்டர் அது கேட்டால் சொல்லாத, பாஸ்டர்மா இருக்க மனைவி வேறையே பட்டில் தான் வராவ, அவிய கிளவியானப்புறம் வராவ இல்லையா, எங்களுக்கு போகக்கூடாது. எந்த அளவு உணர்வு இல்லாத ஒரு ஜீவியான்னு பாருங்க. இது நிலையற்றது. இது ஏன் இப்படி செய்கிறோம்? நமக்கு தான் விலை உயர்ந்த வஸ்திரம் தரிக்காதுன்னு எழுதி வேற கொடுத்துருக்கு. இவ காதில் கலத்தது மட்டும் தான் கலத்துவாங்களாம், மிச்சம் எல்லாத்துலேயும் தங்கத்தில் மாற்றிடணும், ஓச்சியும் தங்கத்தில் மாற்றிடணும், இல்லை ஒரு கண்ணாடி போட்டால் தங்கத்தில் மாற்றணும். நான் யோசிச்சு விலையுறந்த வஸ்திரம் தரித்து கொள்ளுதில்லை, இதெல்லாம் வேண்டாம் இல்லை. அப்படி ஒரு மயக்கம் நமக்கு வந்துடுது இல்லை. நம்ம என்வாரன்மெண்ட், நம்முடைய சூழ்நிலை, நாம் கண்ணை மூடும்போது இதெல்லாம் முடிஞ்சிடும் அப்படிங்கிறத சிந்திக்க விட மாட்டேங்குது. ஆமாம், இப்போல்லாம் பாஸ்டர் மாதிரி கோட்டட்டையெல்லாம் போட்டாக்கும், கண்ணாடி பெட்டியில் வச்சு ஹோம் கோயிங் சர்வீஸ். என்னடா விவரம் கெடுது. பழைய காலத்துல எல்லாம் இவருக்கு வேற சட்டை போட்டாலும் கடைசியில் வெள்ளை போட்டு தான் அனுப்புவாங்க இல்லையா? அப்படிதான் பார்த்தோம். பண்டு இந்த ஆள் உலகத்தில் இருக்கவளை வெள்ளை போடாது, அது கலரம் பட்டம் கொடுத்துருக்கோம். ஆனால் என்னமோ அனுப்ப வெள்ளை பட்டு கொடுக்கறது இல்லை, வெள்ளை பட்டு அனுப்புவாங்க. நான் பார்த்துருக்கேன் ஒரு காலம் அப்படி. இப்போ பாருங்க எல்லாம் கோட்டு டை பட்டுல அனுப்பாவ. பைத்தியம் எந்த அளவு மண்டை போயிருக்கு பார்த்தலாம். அப்போ நம்ம சூழ்நிலை ஆனது, நாம் செத்தப்புறம் பட்டு விட்டுத்துக்கிட்டு தான் இருப்போம்னாக்க நமக்கு நினைவு இல்லையா? அங்கேயும் இப்படியே இருப்போம்னாக்க நம்ம நினைவு நவர் ஒரு நாளும் கிடையாது. அது நமக்கு உணர்வு வேணும் பாருங்க. இந்த நாடகம் எல்லாம் இங்கோட முடிஞ்சு அங்கே போன பிறகு
அதாவது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு அவருடைய குணமே அலங்காரமாக இருக்க கடவுள்னு எழுதியிருக்கு இல்லையா, அவளுக்கு தெரியும் அந்த குணம். அதாவது வெளிப்படுத்தல் 19:8 சுத்தமும் பிரகாசம் உள்ள மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி பரிசுத்தவான்களுக்கு அளிக்கப்பட்டது. அது பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. அப்போ நம்முடைய நீதி நியாயம் குணத்துக்கு தக்க ஒரு பிரகாசம் இருக்கும். சரிதானே? இந்த பட்டு வராது. பரலோக சிந்தை, ஆவியின் கனிகள், ஆண்டவருக்குள்ளான தியாகம், இது எல்லாத்துக்கும் ஏற்றபடி சூரியனுடைய மகிமை, சந்திரனுடைய மகிமை, நட்சத்திரனுடைய மகிமை இருக்கும். இதுதான் சொல்லியிருக்கு. இந்த அறிவு இப்போ நமக்கு கிடையாது. இப்போ ஆள் பட்டு எடுத்துட்டு போயிட்டு அங்கே போனப்புறம் எப்படி இருக்கும்னு கேட்டால், அதாவது ஒரு நல்ல குணப்படாத மனுஷன் செத்து போனால் வவ்வால் மாதிரி கருப்பு அந்தகாரம், முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள்னு எழுதியிருக்கு. அப்போ அந்த ஆத்மா எப்படி போகுதான்? எபேசியர் 5 அந்த ஆத்மா எப்படி இருக்கும்? இருட்டாக இருக்குது, அந்தகாரமாக இருக்குது, பிரகாசம் கிடையாது. அதே நேரம் அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்டு தேவனுக்கு ஏற்ற குணங்களில் கிரியைகள் வளரும்போது அந்த அந்தகாரம் இப்போ எப்படி ஆயிருந்தான்? வெளிச்சத்தின் பிள்ளைகள். எப்படி? வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்குது. முதல்ல எப்படி இருந்தாங்களாம்? அந்தகாரமாக இருந்தாங்களாம். இப்போது வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறுகிறாங்க. அது எபேசியர் 5:8 தானே? முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள், இப்போ கர்த்தருக்குள் வெளிச்சம், வெளிச்சத்தின் பிள்ளைகள், ஆவியின் கனி நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். சரி, அல்லேலூயா. அப்போ அந்தகாரம் ஒரு ரட்சிக்கப்படாத ஆவிக்குரிய அனுபவம் இல்லாத கிறிஸ்துவன் சிந்தை சாயில் இல்லாத மனுஷனுடைய ஆத்மா எப்படி போகுமா? கருப்பாக போகுமா? இருட்டாக போகுமா? உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாருன்னு சொல்லியிருக்கு இல்லையா? அப்படி போ. ஒரு பரிசுத்தவான் அவருக்கு ஆத்மா வெளியே போகும்போது பிரகாசமாக போகுதான். அதான் இயேசுநாதர் ஒரு மலையில் மறுரூபமானார், அவர் நல்ல பிரகாசமாய் மாறினார்னு ஒரு சம்பவம் உண்டு இல்லையா? அதான் அந்த உள்ளான மனுஷனுடைய வெளிச்சத்தை, பிரகாசத்தை சீடர்களுக்கு காட்டி கொடுக்குறார். அப்போ சீடர்களே, நீங்கள் இந்த பிரம்மாண்ட மனுஷனுடைய பிரகாசத்தை முக்கியப்படுத்தி அதில் மூழ்கி விடக்கூடாது, உள்ளான மனுஷனுடைய பிரகாசத்தில் கவனமாக இருக்கணும்னு ஆண்டவர் காட்டி கொடுக்குறாரு. சரி தானே? அதான் ஒன்றுள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையார். ஓகே. அப்போ இந்த அறிவுங்க நமக்கு கிடையாது. அந்த மரித்தோர்னு உயிர்த்தெழுதல் அனுபவம் அது வித்தியாசமானது. இப்போ உலகத்தில் நினைக்கிறது தலைகளாக இருக்குங்கிற அறிவு கிடையாது. அப்போ சாவு வரைக்கும் இந்த சிந்தையிலே, அதாவது ரோமர் 12:2 சொன்ன மாதிரி, இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற வேஷம் தெரியாமல் பரலோக தேவனுக்கு பிரியமும் நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதுன்னு பகுத்து பார்த்து நடக்க தெரியலைன்னா எல்லாம் முடிஞ்சிடும். பிறகு எல்லாம் மகிமையே கிடைக்காது, ஒளி உட இல்லாமல் போய்விடும். இது ரொம்ப கவனத்தில் நீங்கள் கொள்ள வேண்டியதான ஒரு காரியம். அப்போ மரித்தோர் உயிர்த்தெழுதல் என்பது இந்த உலகத்தின் சூழலுக்கும் வாழ்வுக்கும் தன்மைக்கும் நேர் தலைகளாக இருக்கு. அல்லேலூயா. அதுதான் லூக்கா 16:15 மனுஷருக்கு முன்பு மேன்மையாக எண்ணப்படுற தேவனுக்கு முன்பு அருவருப்பாக இருக்கு, தலைகளாக இருக்குது. இப்போ புரியுதா? இங்கே மேன்மையாக எண்ணப்படுது, தேவனுக்கு முன்பு மேன்மையாக இல்லை. இங்கே மரியாதை இல்லை. அதான் சொல்லல, குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கிடவுது 1 பேதுரு 3:3. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற. அப்போ தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது குணம், உலகத்தின் பார்வையில் விலையேறப்பட்டது பணமா பிணமா எனக்கு தெரியல. சரியா? இப்படிதான் உலகம் போயிட்டு அதானே அலங்காரம் பண்ணது இதுக்கு தானே. சரி. ஸோ இந்த விழிப்புணர்வு நமக்கு இருக்க வேண்டியது அவசியமான காரியம். அல்லேலூயா. சரியா? அப்போ மரித்தோரின் உயிர்த்தெழுதல் என்ற அந்த விஷயத்தில் எத்தனை விஷயம் இருக்குன்னு பார்த்துடுங்க. நாம் எப்படி இருக்கோம்? உயிர்த்தெழுதலின் சாயல் அடையும் போது எப்படி இருப்போம்? அது இப்போமே சிந்திச்சுக்கிடணும். உயிர்த்தெழுவோன்னு சும்மா கற்பனை பண்ணிட்டா போறாது இல்லையா? எப்படி உயிர்த்தெழுவீர்கள்? அதான் சூரியனுடைய மகிமை, சந்திரனுடைய மகிமை, அது 1 Corinthians 15:40-41 சொல்லியிருக்குல்ல. அந்த சிந்தையை நமக்கு வேணாம் இல்லையா? உயிர்த்தெழுவோன்னு சொல்லியிருக்கு. எப்படி உயிர்த்தெழுவேன்? இயேசுவை போல உயிர்த்தெழுவனா? மகிமை கிடைக்குமா? அந்த மகிமை கிடைக்கணும்னு அந்த குணம் இருக்கா, கனி இருக்கா, கிரியை இருக்கா? இல்லை இங்கே நான் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு அப்படியே மோசடியில் இருக்கிறானா? சிந்திக்கணும் இல்லையா நம்ம? ஆவியானவர் அதுதான் நமக்கு பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. 2 Corinthians 5 அது 7 என்ன சொல்லுதுன்னா, இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாக இருக்கிறோம் என்று அறிந்தோம், எப்பொழுதும் தைரியமாக இருக்கிறோம்.
நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி விலகி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாக விரும்புகிறோம். முதல் விஷயம் என்னது நில்லுங்க, இந்த தேகத்தில் ஆத்மாவாகிய உள்ளான மனுஷனாகிய நாம் கொஞ்சம் நாளைக்கு இருப்போம். ஒரு நாள் இதை விட்டு வெளியே கர்த்தர் இடத்துல குடியிருக்க போவோம். அப்போ என்ன செய்யணும்? தொடர்ந்து படிங்க. அது நிமித்தமே சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அதாக விஷயம், இங்கே இருந்தாலும் செத்தாலும் அவருக்கு பிரியமாக இருக்கணும். ஏன் அவருக்கு முன்னால் இல்லையா போய் நிற்கணும்? என்ன சொல்லுதியே? நம்ம உலகத்தில் வாழும்போது உலகத்துக்கு பிரியமாய் மற்ற மனுஷருக்கு பிரியமாக இருந்தால் அவைய மலரோளையும் வச்சதையும் கூட நம்ம கண்ணை எடுத்து பார்க்க முடியாது. உறங்கிட்டு கிடக்குது, அவைய வச்சுட்டு கும்பிடு போட்டுட்டு போகிறது, இவ்வளோ தானே செய்கிறாங்க, நடக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். சரி, அப்போது அவருக்கு இடத்துல போக வேண்டிய இருக்கிறதுனால அவருக்கு பிரியமாக இருக்கக்கூடிய ஒரு உணர்வு நமக்கு இருக்கணும். ஏன்னா நம்ம மரித்தோர் உயிர்த்தெழுதலை இயேசுவின் கோப்பாய் முன்னால் நிற்க வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறோம். அடுத்த 11 என்ன சொல்லுது? அடுத்த வசனம், நீ வாசத்துக்கு அடுத்த வசனம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலன் அடையும்படி நாம் எல்லாரும் கிறிஸ்துவ நியாயசனத்துக்கு முன்பே நிற்கணும். பற்றியெல்லாம் நியாய தீர்ப்பு நம்மையும் விட்டு வைக்கல, நமக்கு நியாய தீர்ப்பு இருக்குது. ஒரு வசனம் சொல்லுது இல்லையா பேதுருவில், நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்குகிற காலமாக இருக்கிறது, முந்தி அது நம்மிடத்துல துவங்கினால் மற்றவங்களுக்கு நிலைமை என்ன? அப்போ யாருக்கு நியாய தீர்ப்பு முதல்ல கொடுக்கணும்? யாருக்கு நிறைய பிரசங்கம், யாருக்கு நிறைய வசனம். அது 17 4 17 6 17 இல்லையா? 1 பேதுரு 6 நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் 6 17 4 தானா? அப்படியா? என் கண்ணு தெரியல. சரி சரி ஓகே, அதில் 6 அதிகாரம் கிடையாதுல்ல. 4 17 சரி சரி, பார்த்தேன், கண்ணு கரெக்டாக இல்லை. ஸோ அப்போ நியாய தீர்ப்பு எங்கே துவங்குது? நம்மக்கிட்ட துவங்குதான். அப்போ என்ன செய்யுது இப்போ? ஆமாம், சபைக்கு அப்படி தான் நியாய தீர்ப்பு ஆவியானவர் பேசிகிட்டு இருக்கார். அல்ல இல்லையா? மற்றவர்களுக்கு நினைக்காத, நமக்கு தான். அப்போ நமக்கு எவ்வளோ உணர்வு, பயம், பக்தி இருக்க வேண்டும் என்கிறத மனசில் கொள்ளணும். பார்த்துடுங்க, சரியா? சும்மா வந்தோம் பாட்டை பாடுறோம் ஆடணும் பாடுறோன்னு சொல்லாதுங்க. எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் சொல்லி தந்துட்டு நாங்கள் போகிறோம், அவ்வளோதான். ஏன்னா ஜனங்களுக்கு உணர்வு இல்லை தான், நாம் அதை ஒப்புக்கொள்வோம். ஜனங்களுக்கு உணர்வு இல்லை, உணர்வற்ற இருதயம் இருளடைந்தது அப்படின்னு சொன்ன மாதிரி தான் அந்த சூழ்நிலையில் இருக்குது. நீங்கள் 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் 11 படி பார்ப்போம். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறதுனால எப்படிப்பட்ட பரிசுத்தமும் தேவபக்தியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நல்லுங்க, எப்படிப்பட்ட உள்ளவர்களாக இருக்கணும். இப்போ 14க்கு வாங்க. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்துடனே அவர் சந்ததியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாக இருங்க. அல்ல இல்லை, அப்போ இது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம் இல்லையா? நீங்கள் உலகத்தை பார்த்து ஏமாந்துடாதீங்க, கிறிஸ்தவ கோலத்தை பார்த்து ஏமாந்துடாதீங்க. உங்களுக்கு ஒரு உணர்வு வேணும். உண்மை உள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள், கற்புள்ளவைகள், அன்புள்ளவைகள், நீதி உள்ளவைகள், நற்கீர்த்தி, புண்ணியம், புகழ் அப்படின்னு பேசியர் 4 பிலிப்பியர் 4:8 தானே படிக்கிறியா இல்லையா? ஒரு ஜாக்கிரதை வேணும். இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்குறதும் மதிக்கிறதும் நீங்கள் எதற்கு மதிப்பளித்த அது ஒன்றும் நமக்கு நமக்கு கிடையாது, அல்ல இல்லையோ? அந்த உணர்வும் பயமாக இருக்கணும். அதனால தான் பழைய விசுவாசிகள்லாம் எல்லா விஷயத்துலையும் ஓட்டை அணிவதும் சரிதான், எல்லா விஷயத்துலையும் கட்டுப்பட அசைய மாட்டார்கள், அல்ல இல்லையா? உலகத்தில் எத்தனை மின்னல் அடித்தாலும் சரிதான் இல்லையா? நிறைய மின்னல்கள் லைட்டெல்லாம் அடிக்கலையா? என்னத்தை அடித்தாலும் அசையவே மாட்டாங்க, அல்ல இல்லையா? அவ்வளோதான். இனி இப்படி வந்து ஆண்டவர்கிட்ட பேச்சாரணும். இன்னைக்கு ஜனங்கள் ரொம்ப கண்ணை உருட்டு ஆக போல இருக்கு உலகத்தை பார்த்து. அந்த காலத்தில் இயேசுவே நோக்கி ஓட கடவுன்னு சொல்லி இருக்கு இல்லையா? அதனால இயேசுவே பார்த்து ஓடிட்டா. இயேசுவே பார்த்து நான் சில இடத்துலலாம் காரமாக பிரசங்கம் பண்ணுவேன். கடத்த நாளில் எங்கேயே சொன்னேன், டேய் இயேசுவை சிலுவையில் அடித்து கடத்தில் தொங்க விட்டுக்கிட்டு இயேசுவை பரியாசம் பண்ண மாதிரி வாழ்ந்தேன்னு வச்சுக்க, ரொம்ப சங்கடம் ஆகிப்போம் பிறகு. அவர் ஒன்றும் தப்பு இல்லையா? சிலுவை ரத்தம் ஒன்று களத்தில் சிலுவையும் கட்டி தொங்க விட்டுக்கிட்டு பிறகு இயேசுநாதரை பரியாசம் பண்ணப்படியாக வாழுது.
கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் இல்லையா, விலைக்கு வாங்கியிருக்கார். 1 பேதுரு 1:18 அப்படிதான். இயேசுவின் மாசற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறீர்கள், விலையா வாங்கியிருக்கு. அந்த போதம் வேணும் சரியா. சிலுவை பலி என்று சொன்னோன்னா இயேசுவை சிலுவையில் அரைஞ்சிட்டாவேன்னு சிலுவையை தூக்கிட்டு ரோட்டில் ஓடி திரியதில்லை. தன்னைத்தான் மறந்து தன் சிலுவை எடுக்கணும் சொல்லியிருக்கு இல்லையா. அப்போ நம்ம சிலுவை நம்ம எடுக்கணும். அவர் சிலுவை சுமந்தார்னா அவர் குரு, நம்ம சீடர்கள். அவர் பின்னால் எப்படி போனோம்? அவரை சிலுவையில் அடித்து தொங்க விட்டுட்டு, இப்போ கத்தோலிக்க சபையெல்லாம் பாருங்கள், சிலுவையில் அரைஞ்சி அவரை தங்க கலரை தொங்க விட்டுட்டு இது ஆடம்பரத்தில் நிற்குது. பிசாசுக தந்திரத்தை பாரு. அது ஏன் இப்படி சரியே? அவரே எந்த கோலத்தில் இல்லையடா தொங்கியிருக்காரு உங்களை விடுவிக்கிறதுக்கு. அப்போ விலைக்கு வாங்கியிருக்கேன்னு சொல்லுவார். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், அவினாலும் சரீரத்தினால அவரை மகிமைப்படுத்துங்கள். அப்போ எப்படி நடக்கணும்? அது நீங்கள் தான் யோசித்துக்கண்ணா. வார வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொன்னேன். சரி, இப்படி நடக்காத ஆளுகளுக்கு, அதாவது நீங்கள் 2 கொரிந்தியர் 5:10 வாங்க. 2 கொரிந்தியர் 5:10. இந்த வசனம் படிங்க. அல்ல ஓகே அந்த வசனம் 5:10. அவனவன் செய்த நன்மை தீமைக்காவது தக்க பலனடைய நிற்க வேண்டியதாக இருக்குது. அதில் வர்ற வார்த்தை அது. அந்த நியாய தீர்ப்பு இருக்கிறதுனால அங்கே கவனிக்க விஷயம், அந்த விஷயம் இது. பலருக்கு விசுவாசிகளாக இருந்தாலும் மரண பயம் இருக்குன்னு சொல்லாவே இல்லையா. மரண பயம், இந்த மரண பயம் ஏன் வருது தெரியுமா? புரியுங்க. அந்த நியாய தீர்ப்பு இருக்கிறதுக்கு அந்த இடத்துல உள்ள விஷயம். மரண பயம் ஏன் இருக்குதுன்னு சொன்னால், மனுஷனுடைய ஆத்மா அல்லது மனசுன்னு சொல்கிறோம். அதுக்கு மேல் மனம் உள் மனம்னு 2 இருக்குது. ஆத்மாங்கிறது இந்த ஆழ் மனம்னு சொல்கிறாங்க. இந்த ஆத்மாவுக்கு நான் செத்து போனால் எனக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்குன்னு ஒரு பயம் இருக்குதான். புரியுதா? செத்து போனால் பிசாசுகளுக்கும் இருக்குது. காலம் வரும் முன்பு இப்பொழுது வேதனைப்படுத்தவா வந்தீர்னு சொன்னாங்கல்ல, அந்த பேய் சத்தம் போடுதல்ல. ஒரு நாள் இருக்குது, எங்களுக்கு வேதனை இருக்குது, தண்டனை இருக்குன்னு அதுக்கு தெரியுது. இது போல தான் மனித ஆத்மாக்களுக்கு ஏன் சாவு பயம் வருதுன்னா, அந்த ஆத்மாவுக்கு தெரியும் எனக்கு நியாய தீர்ப்பு இருக்குது, நான் நியாய தீர்ப்பில் சிக்கிக்கொள்வேன்னுல பயம். ஆனால் தேவ பிள்ளைகளாகிட்ட அந்த பயம் வராது. இல்லை இல்லையா? இயல்பில் ஒன்றும் பயப்படக்கூடாது. இல்லை எனக்கு ஆண்டவர்கிட்ட போ சொல்லி பாரு, ஒன்றால் ஆனது பாரு. அந்த பயம் வராது. பயப்படுறோன்னு நினச்சாலும் பயம் வராது. அதாக விஷயம். அப்படி ஒரு சக்தி, ஒரு தன்மை இருக்கிறது. அப்போ அந்த நியாய தீர்ப்பு இருக்கிறது, அவருக்கு முன்னே நிற்கணுங்கிற உணர்வு அந்த சூழ்நிலை இருக்கிறதுனால அவருக்கு பிரியமாக இருக்க நாடினவர்களுக்கு பயம் வராது. நான் தான் அவருக்கு சுத்தம் இன்னைக்கு இதுக்கு மேலே என்ன செய்யுது, எல்லாம் செஞ்சாச்சு, முடிஞ்ச அத்தனையும் செஞ்சுட்டேன். அப்படி நடக்காதவர்களுக்கு நான் சரியாக நடக்கலை, எனக்கு நியாய தீர்ப்பு இருக்குது, எனக்கு கிரியை கிட்ட பலன் இருக்குங்கிற ஒரு பயம். இதுதான் வெளிப்படுத்தல் 21:8 பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அப்படின்னு இதெல்லாம் 2ஆம் மரணமாகி அக்கினி கடலிலே பங்கடைவார்கள்னு சொல்லியிருக்கு. இந்த பயப்படுகிறவர்கள்னு சொல்ல அர்த்தம் என்னன்னா, இதுதான் நியாய தீர்ப்பை குறித்த ஒரு பயத்தோட, சாவு பயத்தோட மரணிக்கிற அனுபவம். இப்படி நியாய தீர்ப்புக்கு பயந்து அப்படியே, அதான் பாவிகளை குறிக்கிற வார்த்தை. பாவிகள் துன்மார்க்கருக்கு தான் அந்த நிலைமை வருமா. அது ஈஸி கட்டத்தில் தெரியுமா அதுக்கு அவங்களுக்கு. ஸோ அவர்கள் 2ஆம் மரணமாகி அக்கினி கடலில் பங்கடைகிறார்கள் என்று நாம் அங்கே பார்க்குறோம். சரி, இப்போ நமக்கு இருக்க வேண்டியது ஒரு உணர்வுள்ள ஜீவியம். உயிர்த்தெழுதலில் நியாய தீர்ப்பம் இருக்கிறது, மகிமையும் இருக்கிறது. நாம் எந்த பக்கம் நிற்க போகிறோம் என்கிற ஒரு உணர்வு. அது 1 யோவான் 4:17 நியாய தீர்ப்பின் நாளிலே தைரியம். அதை படிங்க, சரியா படிங்க. 1 யோவான் 4:17 படிங்க. அல்லேலூயா. 1 யோவான் 4:17 நியாய தீர்ப்பின் நாளிலே தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் சரி பூரணப்படணும். அன்பு ஒரு முக்கியமான குணம். அன்பு பயத்தை புறம்பை தள்ளுகிறது என்ற வசனம் இருக்கிறது. அப்போ நியாய தீர்ப்பின் நாளிலே நமக்கு ஒரு தைரியம் உண்டாக வேண்டும். இதுதான் சப்ஜெக்ட். சரியா? தைரியம் உண்டாகத்தக்கதாக நம்ம இப்போ வாழ வேண்டும். இது விசுவாசிகள் கவனத்தில் கொள்ளுகிற காரியம். தயவு செய்து உலகத்தையோ சக விசுவாசிகளையோ இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ சூழ்நிலையை பார்க்காது. உங்கள் ஆத்மாவுக்குள்ளே ஒரு நிச்சயத்தை தரணும் தேவன். ஒரு குற்ற உணர்வு இல்லாமல் வாழக்கூடிய ஒரு நிலைமை நமக்கு இப்போதே இருக்கணும், தெளிவாக இருக்கணும். இல்லைன்னா சரி பண்ணணும். அதை கொஞ்சம் கொஞ்சமாய்
சரி பண்ண வேண்டியதான். சரி பண்ணிவிட்டு நமக்கு அந்த குற்ற உணர்வு போய்விடும், ஒரு நிறைவு சமாதானம் உண்டாகிவிடும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ உயிர்த்தெழுதல் என்கிற அனுபவத்தில் நாம் நியாயம் தீர்க்கப்படக்கூடாது என்ற ஒரு அறிவும் நமக்கு உண்டாக வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, நம்முடைய கிரியைக்கு தக்க மகிமையான ஒரு பலன் கிடைக்கிறது என்ற அறிவும் அந்த உயிர்த்தெழுதலில் நீங்கள் சிந்திக்க வேண்டும். சரிதானே? அப்போ ஒன்று, தீமைகளை விட்டு விலகி பயத்தோடும் பக்தியோடும் ஜீவிக்க கற்றுக்கொள்ளுகிறோம். மறுபக்கம் அவருக்கு வாழ்ந்தாலும் வாழாவிட்டாலும் அவருக்கு பிரியமானவர்களாக இருக்க நாடுகிறோம்னு சொல்லியிருக்கு இல்லையா? ஓகே, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையும் நமக்குள்ளே உண்டாகணும். அப்போ இயேசுவின் உயிர்த்தெழுதல் இப்படிப்பட்ட ரெண்டு உணர்வை நமக்கு கொடுத்து நான் வாழ கற்றுக்கொள்ளாவிட்டால், நான் விசுவாசியாகும் கூட்டத்துக்கு வந்தேன் இத்தனை பெரிய அம்மாக்கும், அது பயனற்றது பாருங்க. அதான் மற்றவனுக்கு தெரியலை, நமக்கெல்லாம் சொல்லி தந்து விலாவாரியாக படிப்பிச்ச பிறவும் நமக்கு உணர்வு வரையில்லைன்னா என்ன செய்ய முடியும்? அப்படி இருக்கிறாரு, நிறைய ஜனங்கள் அப்படி இருக்கிறாரு. அதனால தான் இந்த சபையை நடத்தும்போது ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். இந்த சபையை நடத்துகிற பாஸ்டர்களுக்கு ஒரு மிக கடினமான சூழ்நிலை உண்டு. அது உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க. நான் சந்திக்கிற ஊழியக்காரர்கள், நாங்கள் ஊழியக்காரர்கள் முடிஞ்சோன்னா பேசிக்கிடுவோம். இந்த சபையை நடத்துகிறவர்கள், அது பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் முன்னால் வருது. மோசே ஒரு சந்தர்ப்பத்தில் அவன் கர்த்தர்கிட்ட சொல்கிறான், உமக்கு உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது உண்டானால் உம்முடைய கையை நீட்டி என்னை கொன்று போடும். அந்த வார்த்தை அங்கே இருக்குது, இப்படியே இருக்குது, எடுத்த நேரம் போயிடும், என்னை கொன்று போடும். இன்னொரு சந்தர்ப்பத்தில் உபாகமத்தில் உங்கள் நிமித்தம் கர்த்தர் என்மேல் கோபமாகி நீயும் கானானுக்குள் பிரவேசிப்பதில்லைன்னு சொல்லிட்டார். அப்படி டென்ஷன் உண்டாக்கி டென்ஷனாக சில காரியத்தை செய்ய அப்படி சூழ்நிலையை உண்டாக்கிட்டான். இந்த சபை நடத்துகிற பாஸ்டர்களுக்கு இது ரொம்ப நிறைய வரும். ஏன்னா அந்த ஜனங்கள் என்ன செய்வாங்கன்னா, எவ்வளோ பிரசங்கம் பண்ண குணப்படவும் மாட்டாங்க. இன்னும் விரட்டவா முடியும் நமக்கு? என்ன சொல்லுங்க இல்லையா? எவ்வளோ பிரசங்கம் பண்ணி பார்த்தாலும் ஜனங்கள் குணப்பட மாட்டாங்க, ஒரு எல்லையில் வந்து அப்படியே இருந்துருவாங்க. இனி அவங்கள விரட்டவும் முடியாது. அவங்கள வச்சு தான் என்ன செய்யணும், திருப்பியும் மண்டை பொண்ணாகிறான். இவங்களுக்கு என்ன பிரசங்கம் பண்ணுன்னு ஐடியா இல்லாமல் மாட்டிடுறாங்க பாஸ்டர்மாருக்கு. இவங்களுக்கு இனி என்னத்தை பேசுறதுக்கு? யாராவது வந்து என்னத்தையும் பேசினா கொள்ளலாம். அப்படி பாஸ்டர்மார் சொல்லுவாங்க, எனக்கு என்ன பிரசங்கம் பண்ண தெரியாமல் நான் திணறிக்கிட்டு இருக்கேன் பாஸ்டர். நல்ல சமயத்துக்கு வந்தியே ஆண்டவர் சந்தா பேசுங்க. பாஸ்டர்மார் சந்தோஷப்படுகிறாரு. இவங்களுக்கு நான் இனி என்ன பிரசங்கம் பண்ணணும், எந்த வசனத்தை சொல்லணும்? அப்படி கடினமான சோர்வு வந்துவிடும். இது நான் ஊழியங்களில் பார்க்குறதான ஒரு விஷயம். ரொம்ப சோர்ந்து என்னத்த ஊழியம், என்ன ஒரு அவங்களுக்கு ஆவிக்குரிய அனலே அணைஞ்சு போயிடும். நான் சொல்றது புரியுதா? விசுவாசிகளுக்கு லட்சணத்தினால பாஸ்டர்மாருக்கு ஆவி அது மோசே சாட்சி இல்லை சொல்கிறான்ல, இதை ஒன்றும் சகிச்சுக்கிட மாட்டேன், உம்மா கையை நீட்டி என்ன கொன்று போடும், நான் சாவ போகிறேன், சாவணும் இருந்த போதும் அப்படின்னு சொல்லிட்டான். அற்புதங்களை நிறைய செஞ்ச மனுஷனாக்கும் தேவன் முகத்தோடு முகம் பேசினாராம் இல்லையா? அப்படி இருந்த போதிலும் அவனுக்கு அதை சகிக்க முடியலை. அவ்வளவு கடினமான இஸ்ரவேலர்களுடைய அந்த நடவடிக்கை. அதனால் ஒரு சபை நடத்துகிற ரொம்ப சவாலான காரியமாக்கும். அல்லேலூயா. ஒரு சபை பாஸ்டர்னு சொல்லுது பயங்கரமான காரியம். எனக்கிட்ட நான் முடிக்கணும். ஒரு இடத்துக்கு ரொம்ப வருஷம் பண்ணேன், செய்தி சொல்ல போனேன். முடிஞ்சது, நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ அவர் சொல்லார், பாஸ்டர் எனக்கு சுவிசேஷ அழைப்பு பாருங்க, நான் சுவிசேஷகனாக சுற்றி ஆண்டவருடைய வார்த்தையை பேசி என்ன சந்தோஷமாக இருந்தேன். ஒன்றும் வசதி இல்லாட்டாலும் பரலோகத்தையும் ஆண்டவருடைய ராஜ்யத்தையும் பற்றி பேசல ஒரு சந்தோஷம் இருந்தேன், நிறைய வருது. இங்கே வந்து நீங்கள் இங்கே தான் இருக்கணும், வந்தங்க சபையாக நடத்துங்கன்னு சொல்லி என்ன கண்டிப்பாக பிடிச்சி இங்கே உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சு நான் இப்போ எனக்கு வேதனையாக இருக்குது, சொல்ல முடியல. அவர் அப்படியே சொல்லுறாரு நேட்ட, அப்படியே இருந்தால் சந்தோஷமாக இருந்து இப்போ ரொம்ப சங்கடம். நான் அவருக்கு சில ஆறுதல் வார்த்தையெல்லாம் சொல்லி ஜோம் பண்ணிட்டு வந்தேன். அவருக்கு திருமணமாகாதவர் 2 வருஷமாக என்ன கழிஞ்சு திடீர்னு செத்து போயிட்டாரு. சரியா, முடிஞ்சு போச்சு, போதும்னு ஆயிடுச்சு. இல்லையா? புரியுதா நான் சொல்லுது? அப்போது நீங்கள் உணர்வு இல்லாமல் இருந்தால், குணப்படாமல் இருந்தால் பாஸ்டர்மாருக்கு கஷ்டம்தான். உங்கள்கிட்ட சொல்ல முடியாது, சொல்ல மாட்டேன். என்கிட்ட யாரும் சொல்லலை, நான் இது அனுபவத்தில் பேசிகிட்டு இருக்கேன். இல்லையா? சரி, அப்போது இந்த நாளிலே நியாய தீர்ப்பை குறித்த என்ன வேணும்? ஒரு உணர்வு
விசுவாசியாக்கம் கூட்டத்துக்கு வந்தீங்கன்னா அவர் விட போகிறதில்ல. தேவனுடைய வீட்டில் இல்லையா துவங்குது. சரி, ரெண்டாவது நம்முடைய கிரியைக்கேற்ற பலனைத்தான் ஆண்டவர் கொடுப்பாருங்கிற தெளிவோடு பாவத்துக்கு தீமைகளுக்கு பயப்படவும் பக்தியோடு நடக்க வேண்டிய கடமை ஒன்று நற்கிரியை. அந்த வசனத்தை சொல்லி முடிப்போமா? அது 1 கொரிந்தியர் 5:18. கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விரதாவா இராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாகவும் அசையாதவர்களாகவும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெறுகிறவர்களாய் இருப்பீர்களா. 1 கொரிந்தியர் 15:58. சரிதானே வசனம்? அப்போது கர்த்தருக்கேற்ற கிரியைகளிலும் கனிகளிலும் குணங்களிலும் நீங்கள் பெறுகிறவர்களும் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் மகிமையான அனுபவம் கிடைக்கும். சும்மா கூட்டத்துக்கு போனால் கிடைக்காது. அதை மனசில் வைங்க. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு நீக்கப்பட்டு அதுக்கேற்ற கனிகளை கொடுக்குற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொன்னார். நம்முடைய அனுபவம் எப்படி இருக்கிறது? எத்தனை வருஷமாய் ஆண்டவரை சேவிக்கிறோம்? நீங்கள் இந்த நாளில் சிந்தித்து பார்த்து உங்களை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். அதுக்கு தான் நாம் அந்த பைபிள் ஸ்டடியும் இந்த நாட்கள்லாம் கூட்டங்கள்லாம் நம்ம வைக்கிறோம். சரிதானே? அப்போ சில 17, 31, 32 சொன்ன மாதிரி இன்னொரு தடவை நியாய தீர்ப்பு கேட்போம் அல்லது பரலோகமா யார் கண்டது இகழர் மாதிரி உள்ள மனநிலையில் வாழாமல் பயத்தோடும் பக்தியோடும் தெய்வ சித்தம் செய்கிற ஜாக்கிரதையோடும் வாழும்படி இந்த நாளிலே ஒரு நல்ல தீர்மானம் எடுத்துக்கொள்வோமா? கர்த்தர் இந்த வார்த்தைகளால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.